வணக்கம். தமிழின் செய்திகள். கோவை மாவட்டம் வால்பாறை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சார் ஆட்சியர் கேத்தரின் சரண்யா ஆய்வு செய்தார். வால்பாறை நகரத்தில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தினசரி 80 முதல் 100 நோயாளிகள் சிகிச்சைக்காக சென்று வருகின்றனர். இங்கு மருத்துவ பணியிடங்கள் காலியாக இருப்பதால் நோயாளிகள் அவதிப்படும் நிலை உள்ளது. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் மற்றும் தாய்மார்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். எனவே இதன் மீது நடவடிக்கை எடுத்து மருத்துவர்கள் நியமிக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. சங்ககிரியில் பாஜக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்ககிரியில் பாஜக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சேலம் மாவட்ட தலைவர் சுதீர் முருகன், மாவட்ட பொதுச் செயலாளர் கலைச்செல்வன், மாவட்ட செயலாளர் ரமேஷ் கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர். சேலம் மேற்கு மாவட்டத்தில் எடப்பாடி, சங்ககிரி, மேட்டூர், ஓமலூர் உள்ளிட்ட இந்த 4 தொகுதிகளில் சேலம் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா எதிர்பார்த்ததை விட அதிகமான உறுப்பினர்கள் சேர்க்கின்ற பணி மிக தீவிரமாக நடைபெறுகிறது என்று தெரிவித்தனர். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி பண்டிகையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். பின்பு பாரம்பரியமிக்க நெசவு தொழிலில் அதிநவீன யுக்திகளை கையாண்டு அரிய வேலைப்பாடுகளுடன் புதிய வடிவமைப்பில் எழில் கொஞ்சும் பல வண்ண கைத்தறி பட்டுகள் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் காட்டன் புடவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு அது குறித்து விற்பனையாளர்களிடம் கேட்டறிந்தார். தென்காசி தூய மைக்கேல் அதிதூதர் திருத்தல 362வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றம் துவங்கியது. பாளையங்கோட்டை மறை மாவட்டம் தென்காசி பங்கு தூய மைக்கேல் அதிதூதர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக தென்காசி மாவட்டத்தில் விளங்கி வருகிறது. இந்த திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 3வது வாரத்தில் துவங்கி செப்டம்பர் இறுதி வரை 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா கொடியேற்ற நிகழ்வு நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. செருகோல் மலைக்குன்றை உடைத்து வழங்கிய அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய கோரி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செருகோல் கிழங்கு விளை மலைக்குன்றை உடைத்து பயணம், உண்ணாமலை கடை, புலையன் விளை, கொழுஞ்சு விளை, காவு விளை, கடமனங்குழி விளை, மேட விளை போன்ற கிராமங்களின் நிலத்தடி நீர் ஆதாரத்தை கெடுத்து பாலைவனமாக்க துடிக்கும் மக்கள் விரோத கும்பலை துரத்திட கோரி ஆற்றூர் சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பத்மநாபபுரம் குமரி மாவட்ட செயலாளர் சீலன் தலைமை தாங்கினார். தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அட்டை வழங்கும் முகாம் மலையடி ஊராட்சி திமுக சார்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் அட்டை வழங்கும் முகாம் மலையடி ஊராட்சி திமுக சார்பாக நடைபெற்றது. இம்முகாமை மலையடி ஊராட்சி திமுக பொறுப்பாளர் மற்றும் திமுக அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சுபின் சிங் தலைமையில் பயனாளர்களுக்கு அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ரெஜி, ஷாஜி, ஜான்வரிட்டோ, ஐயப்பன், சஜின், ஹரிஷ், அம்பிகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏலகிரி மலையில் குழு தலைவர் நந்தகுமார் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் குழு தலைவர் நந்தகுமார் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, விஜயபாஸ்கர், சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் சிந்தனை செல்வன், ER ஈஸ்வரன், வேலு, கிரி பிரகாஷ் மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவையில் மின்சாரம் பாய்ந்து மயங்கி விழுந்த காகத்தை முதலுதவி செய்து காப்பாற்றிய தீயணைப்பு வீரருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. கோவை கவுண்டம்பாளையம் தீயணைப்பு நிலையம் அருகே உள்ள டிரான்ஸ்பார்மரில் அமர்ந்த காக்கை ஒன்று மின்சாரம் பாய்ந்து சாலையில் விழுந்தது. இதை கண்ட தீயணைப்பு வீரர் வெள்ளத்துறை காக்கையை எடுத்து இதய துடிப்பை வர வைக்க CPR கொடுத்து அதன் வாயில் காற்றை ஊதினார். இதில் சிறிது நேரத்தில் காக்கை உயிர் பிழைத்தது. காக்கையை காப்பாற்றிய தீயணைப்பு வீரர் வெள்ளத்துறையின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி பொறுப்புக்கான நேர்காணல் எட்டயபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக மாணவரணி பொறுப்புக்கான நேர்காணல் எட்டயபுரம் சாலையில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற்றது. நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தலைமை வகித்தார். நேர்காணலில் ஒன்றியம் பகுதி பேரூர் கழக 3 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதிய மாணவரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் நேர்காணல் நடைபெற்றது. தூத்துக்குடி மறை மாவட்டம் தருவைக்குளம் பங்கின் வான்படை தளபதி அதிதூதர் மைக்கேல் ஆலய பெருவிழா நடைபெற்றது.
தூத்துக்குடி மறை மாவட்டம் தருவைக்குளம் வங்கியின் வான்படை தளபதி அதிதூதர் மைக்கேல் ஆலய பெருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து ஆயரவர்கள் பவனியாக வந்து வான்படை தளபதி புனித மிக்கேல் அதிதூதர் ஆலய கொடியேற்றினார். அவருடன் சவேரியார்புரம் பங்குத்தந்தை அருட்பணி குழந்தைராஜன் அவர்கள், வெள்ளப்பட்டி பங்குத்தந்தை அருட்பணி வினீத் அவர்கள், தாளமுத்து நகர் உதவி பங்குத்தந்தை அருட்பணி பாலன் அவர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் அறிமுக கூட்ட விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் அறிமுக கூட்ட விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் KS மஸ்தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்கள் பேட்டியளித்த அமைச்சர் மஸ்தான், கலைஞர் எப்படி படிப்படியாக முதல்வர் MK ஸ்டாலினை உருவாக்கினாரோ அதே போன்று MK ஸ்டாலின் படிப்படியாக உதயநிதியை துணை முதல்வராக உருவாக்குவார் என தெரிவித்தார். கோவையில் குற்றவாளி ஒருவர் காவலரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. நாகர்கோவிலை சேர்ந்த பிரபல ரவுடியான ஆல்வின் என்ற குற்றவாளி கொள்ளை வழக்குகளில் நீதிமன்ற விசாரணைக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாமல் இருந்த நிலையில் நீதிமன்றம் அவருக்கு பெயில் வாரண்ட் பிறப்பித்திருந்தது. இதனிடையே நேற்று இரவு அவர் கோவை கொடிசியா மைதானத்தில் ஆல்வின் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. பீளமேடு காவல்துறையினர் ஆல்வினை பிடிக்க முற்பட்டுள்ளனர். அப்பொழுது ஆல்வின் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலைமை காவலர் ராஜ்குமாரை கை மணிக்கட்டில் வெட்டுக்காயம் ஏற்படுத்தி அங்கிருந்த காவலர்களையும் தாக்கி தப்ப முற்பட்ட போது சுதாரித்த உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் தனது கை துப்பாக்கியால் ஆல்வினின் 2 கால் முட்டிகளிலும் சுட்டதில் குற்றவாளி அங்கேயே சுருண்டு விழுந்துள்ளார். அதையடுத்து குற்றவாளியை பலத்த பாதுகாப்புடன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். ஜெயங்கொண்டம் அருகே தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க பேரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த உட்கோட்டை கிராமத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க பேரவை கூட்டம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்க தலைவர் மகாதேவன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பால் உற்பத்தியாளர் போராட்டத்தில் ஏற்றுக்கொண்ட உத்தரவாதத்தை அமல்படுத்தாமல் உள்ளதை அமல்படுத்த வேண்டும், பால் பணம் பட்டுவாடாவை தாமதிக்காமல் மாதம் 2 முறை வழங்க வேண்டும், ஊக்கத்தொகையாக லிட்டருக்கு 3 ரூபாய் உடனே வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தலைமையில் முதல் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆய்வுக் கூட்டம் நடந்தது. மக்களவை தேர்தலுக்கு பின் தேனி மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆய்வுக் கூட்டம் இன்று குழு தலைவரும் தேனி எம்பியுமான தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளால் இணைந்து தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் புதிய திட்டங்கள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் நிறைவேறாத திட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு குழு தலைவரும் தேனி எம்பியுமான தங்க தமிழ்ச்செல்வன் உத்தரவிட்டார். ஜெயங்கொண்டம் அருகே இருசக்கர வாகனம் மோதி விவசாயி பலியானார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்த உடையார்பாளையம் தத்தனூர் பொட்டக்கொல்லை கிராமத்தை சேர்ந்தவர் ராமலிங்கம் என்பவர் தனது சைக்கிளில் ஒரு டீ கடையில் டீ குடித்துவிட்டு மீண்டும் தனது வீட்டிற்கு செல்வதற்காக சைக்கிளில் சாலையை கடக்க முயற்சித்துள்ளார். அப்பொழுது செந்தில்குமார் என்பவர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் முதியவர் ஓட்டி வந்த சைக்கிள் மீது மோதியது. இதில் முதியவர் ராமலிங்கம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து சம்பவம் அறிந்த உடையார்பாளையம் போலீசார் முதியவர் ராமலிங்கத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டையில் தேங்காய் மட்டையை உரித்து நார் உற்பத்தி செய்யும் மில்லில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரம் பகுதியில் தேங்காய் மட்டையிலிருந்து நார் உற்பத்தி செய்து வரும் மில் நடத்தி வருபவர் ரஃபீக். இந்நிலையில் தேங்காய் மட்டைகளை காய வைத்து அதிலிருந்து நார் எடுக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கும் பொழுது சுமார் 11 மணி அளவில் அங்கே இயங்கிக் கொண்டிருந்த டிராக்டரில் இருந்து தீ உருவாக்கி தேங்காய் நாரில் பட்டு மளமளவென தொடர்ந்து தீ பற்றி எரிந்தது. இக்குறித்து தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயணைப்பு வண்டிகள் மூலமாக தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் நகராட்சி பள்ளி அருகே பிளாஸ்டிக் கழிவுகளால் தொற்றுநோய் பரவும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை திருக்கோகர்ணத்தில் உள்ள நகராட்சி பள்ளி அருகே பிளாஸ்டிக் பைகளும் கழிவுகளும் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பெரும் தொற்று ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பொதுமக்கள் பலமுறை நடவடிக்கை எடுக்க வற்புறுத்தியும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். அறந்தாங்கி அருகே வடக்கு புதுக்குடி மீனவ கிராமத்தில் பல ஆண்டுகளாக சூரிய பகவான் வழிபாடு நடைபெற்று வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மணமேல்குடி தாலுகா வடப்புதுக்குடி மீனவ கிராமத்தில் பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக நடைபெற்று வந்த சூரிய பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் அனைவரும் விரதமிருந்து விடியற்காலை கடலில் புனித நீராடி
கடலில் மண்ணெடுத்து அதனை சாமியாக உருவம் செய்து வழிபட்டு தங்களது அனைத்து நேர்த்தி கடனையும் செலுத்தி பின்னர் பாரம்பரிய முறைப்படி மண்பானையில் உணவு சமைத்து அன்னதானம் வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் பாரதி நகர் அருகில் பல நாட்களாக மணல் அள்ளிய நபரின் டிராக்டரை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளர் கௌதம் அவர்களுக்கு திருட்டுத்தனமாக மண் அள்ளுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் போலீசார் டிராக்டர் ஓனர் பாலுவையும் திருட்டு மண் அள்ளியதற்கு உதவிய டிராக்டரையும் காவல் நிலையம் எடுத்து வந்தனர். அதன் பிறகு பாலு என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பி ஓடிய பிரசாத் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்தில் புதிய துவக்க விழாவும் கிளை சங்கங்களின் இணைப்பு விழாவும் தனியார் மண்டபத்தில் ஜி ஆனந்தவேல் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்டத்தில் புதிய துவக்க விழாவும் கிளை சங்கங்களின் இணைப்பு விழாவும் தனியார் மண்டபத்தில் ஜி ஆனந்தவேல் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் கொளத்தூர் ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்கத்தின் பெயர் பலகையை திறந்து வைத்து சங்க கொடியேற்றினார். கரைமாநகர், மேத்தா நகர், மாங்காடு, நந்தம்பாக்கம், சூமங்கலம் பகுதிகளிலிருந்து இணைந்த வியாபாரிகள் அனைவரையும் வரவேற்று சால்வை அணிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடுதல் அரசு மருத்துவமனை கட்டிடம், சுகாதார நிலையம் மற்றும் குடிநீர் தொட்டி ஆகியவற்றினை சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை பொதுமக்கள் கீழக்கரை முழுவதும் உள்ள குப்பைகளை அகற்றக் கோரி கூடுதலாக துப்புரவு பணியாளர்களை நியமிக்க கோரி அனைத்து அரசு பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் வருவதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி கோரிக்கைகளை முன்வைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருத்தலங்களை தரிசிக்கும் வகையில் ஒருநாள் ஆன்மீக சுற்றுலா பயணத்தினை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி இன்று கொடியசைத்து வைத்து தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் திருக்கோயில் வளாகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் குமரதுரை முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து 40 ஆன்மீக சுற்றுலா பயணிகளும் வைகுண்ட பெருமாளை தரிசனம் மேற்கொண்டு அவருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட செல்வி என்ற பெண்மணி மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயம் அடைந்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு பணியில் ஈடுபட்ட செல்வி என்ற பெண்மணி மாடியிலிருந்து தவறி விழுந்ததில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தூய்மை பணியாளரை மாடியில் ஏறி துப்புரவு பணி மேற்கொள்ள வலியுறுத்திய கிறிஸ்டல் தனியார் கம்பெனி மற்றும் அதை வேடிக்கை பார்க்கும் முதல்வரை கண்டித்து முதல்வர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு நிவாரணம் கேட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவிலில் இடத்தீர்த்த பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவிலான வடிவீஸ்வரம் இடம் தீர்த்த பெருமாள் கோவிலில் முதல் சனிக்கிழமையான இன்று அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பின்னர் சாமிக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடந்தது. அதன் பிறகு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடந்தது. முன்னதாக பெருமாளை தரிசிப்பதற்காக ஏராளமான ஆண்களும் பெண்களும் குவிந்திருந்தனர். ஆரல்வாய்மொழி அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். ஆரல்வாய்மொழி வெள்ளமிடம் அருகே உள்ள பெட்ரோல் பங்கில் 4 நாட்களாக மினி வேன் ஒன்று நின்றுள்ளது. இதில் சந்தேகமடைந்த சிலர் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மினி வேனை திறந்து பார்த்தபோது பின்னர் ரேஷன் அரிசி உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கொண்டையம்பாளையம் ஊராட்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாமை அந்தியூர் எம்எல்ஏ ஏஜி வெங்கடாச்சலம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் கொண்டையம்பாளையம் ஊராட்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை சார்பில் நடைபெற்ற கலைஞரின் வருமுன் காப்போம் சிறப்பு மருத்துவ முகாமை அந்தியூர் எம்எல்ஏ ஏஜி வெங்கடாச்சலம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் இசிஜி, இரத்த பரிசோதனை, ஸ்கேனிங், கண் பரிசோதனை, குழந்தைகள் பொது மருத்துவம், பல் மருத்துவம், ஆண்கள் பொது மருத்துவம், பெண்கள் பொது மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பரிசோதனைகளை செய்து கொண்டு மருத்துவர்கள் ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகள் பெற்றுச் சென்றனர். காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சிக்குட்பட்ட 18 வார்டுகளிலும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கையாக சிறப்பு துப்புரவு முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த முகாமில் புற்களை அகற்றுதல், குப்பை குளங்களை அகற்றி தூய்மைப்படுத்துதல், மின் கம்பங்களில் உரசும் மரக்கிளைகளை அகற்றுதல், கழிவுநீர் பாதைகளை சரி செய்தல் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு CITU ஆர்ப்பாட்டம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் செயல்பட்டு வரும் பன்னாட்டு நிறுவனமான சாம்சங் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்கள் இந்திய தொழிலாளர் நல சட்டங்களை இந்த நிறுவனங்கள் மதிக்க வேண்டும், அந்த சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டும், தொழிலாளர் சங்கம் அமைக்க அனுமதி கோரி இந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூரில் பூர்விகா அப்ளையன்ஸ் நிறுவனத்தின் 23வது கிளை திறப்பு விழா நடைபெற்றது. வேலூரில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக காட்பாடி ரோடில் CMC அவுட்கேட் எதிரில் இயங்கி வந்த பூர்விகா மொபைல் ஷோரூம் புதுப்பிக்கப்பட்டு பூர்விகா அப்ளையன்ஸ் நிறுவனமாக பொலிவு பெற்று இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. கட்டிட உரிமையாளர் சரண்ராஜ் மற்றும் அவரது மனைவி சரண்யா சரண்ராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். இதுகுறித்து பூர்விகாவின் மனிதவள மேலாளர் ராகேஷ் பேசிய போது, திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி. புதுப்பிக்கப்பட்ட இக்கிளையில் டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மிக்சி, கிரைண்டர் போன்ற வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் அனைத்து பிராண்ட் மொபைல் போன்கள், டேப்லெட்டுகள் சிறப்பு தள்ளுபடியுடன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருடன் கிடைக்கிறது. மேலும் தவணை முறையிலும் கிடைக்கும். திறப்பு விழா சலுகையாக ரூபாய் 5000க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களின் பெயர்களை 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை குலுக்கர் முறையில் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு 1 சவரன் தங்க நாணய வவுச்சர் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். கிளை மேலாளர் கஜேந்திரன், ஒருங்கிணைப்பாளர் தீபக், பணியாளர்கள் விழாவில் கலந்து கொண்டனர். சென்னை சிம்ஸ் மருத்துவமனை 800க்கும் மேற்பட்ட உயிர்காக்கும் மகா தமனி அழற்சி அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. சென்னை சிம்ஸ் மருத்துவமனை 800க்கும் மேற்பட்ட உயிர்காக்கும் மகா தமனி அழற்சி அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை படைத்துள்ளது. மேலும் இந்த மார்பின் சிண்ட்ரோம் நிலையில் பெருநாடி துண்டித்தல் மற்றும் ஆபத்து காரணிகள் பற்றிய விழிப்புணர்வை அனைவரிடமும் கொண்டு செல்ல வேண்டும். ஏனெனில் இந்த மகாதமனி அழற்சி ஆபத்தானவை என்றும் உயர் சிகிச்சை அளிக்க உயர்ந்த தரமான அனுபவமிக்க நிபுணர்களின் வழிகாட்டுதலோடு உரிய பராமரிப்பு தேவை என்றும் தெரிவித்தார். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகில் மாநில தலைவர் SM கார்த்திகேயன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகம் அருகில் மாநில தலைவர் SM கார்த்திகேயன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரதத்தை மு. சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். அப்போது பேசியவர், மின்வாரியம் உள்ளிட்ட தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் ITI பழகுனர் பயிற்சி முடித்தவர்களுக்கு 2014ஆம் ஆண்டு மத்திய அரசின் தொழிற் பழகுனர் திருத்த சட்டத்தின்படி வேலைவாய்ப்பில் உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தெரிவித்தார். கரூர் மாவட்டம் கரூர் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் சார்பில் தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு நடைபெற்றது. கரூர் மாவட்டம் கரூர் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் சார்பில் தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் முதல் நிகழ்ச்சியாக காலையில் தனியார் கூட்டரங்கில் சுமார் 501 நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கி விழிப்புணர்வு பேரணியை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஃபெரோஸ்கான் அப்துல்லா பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். மணப்பாக்கத்தில் உலக அமைதிக்காக சர்வமத தொடர் பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த மணப்பாக்கம் பாபுஜி நினைவு ஆசிரமத்தில் உலக அமைதிக்காக சர்வமத பிரார்த்தனை நிகழ்ச்சி ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனத்தின் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர் வெங்கடலட்சுமி நரசிம்மா ஏற்பாட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாநில ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ், ஆடிட்டர் சுப்பிரமணியன் உட்பட மதம் மற்றும் ஆன்மீக வழிமுறைகளை சேர்ந்த தலைவர்கள், ஆர்வலர்கள் ஒன்று கூடி தியானம் மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். நந்தம்பாக்கம் கிண்டி சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நந்தம்பாக்கம் கிண்டி சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தால் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ராமாபுரம் முகிலிவாக்கம் வரை ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தொடர்ந்து பள்ளத்தில் சிக்கும் வாகனங்களை அந்த வழியே செல்லும் JCB இயந்திரம் மூலமாக அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை நின்ற நிலையில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் இயல்பு நிலைக்கு திரும்பியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசு ரப்பர் தோட்டங்களில் அதிகபட்சமாக 2000 தொழிலாளர்களே பணிபுரிகின்றனர். இந்நிலையில் தொடர்ச்சியாக கடந்த 5 மாதங்களாக பெய்து வந்த மழையால் ரப்பர் பால் வெட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் மாதம் 5 நாட்கள் கூட ரப்பர் மரத்திலிருந்து பால் வடிக்க முடியாமல் விவசாயிகள் சிரமம் அடைந்துள்ளனர். அத்துடன் ரப்பர் விலையும் கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தனியார் தொழிற்சாலை பேருந்து மோதி 2 பேர் பலியாகினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உத்தரப்பள்ளி என்ற இடத்தில் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தரும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் ஆயிரக்கணக்கான ஆண் பெண்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களை பணிக்கு அழைத்து செல்லவும் பணி முடிந்து வீட்டுக்கு சென்று விடவும் தொழிற்சாலையின் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நள்ளிரவில் பணிக்கு செல்வதற்காக தொழிலாளர்களை அழைத்து கொண்டு சென்ற பேருந்து இருசக்கர வாகனத்தின் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தார். மற்றொரு நபர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை பலனில்லாமல் இறந்துவிட்டார். இதனால் அங்கு சற்று நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது.
தாராபுரத்தில் வட்ட சட்ட பணிக்குழு சார்பில் பிஷப் தார்ஃப் கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பிஷப் தார்ஃப் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சட்ட விழிப்புணர்வு முகாம் தாராபுரம் வட்ட சட்ட பணிக்குழு சார்பில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சஜினி பேசுகையில், மாணவர்கள் வாகனம் ஓட்டுவதற்கு முன் ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் வாங்க வேண்டும், சாலை விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும், விதிமுறைகளை பின்பற்றாமல் வாகனம் ஓட்டி எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டால் விபத்தில் சிக்கியவர் மற்றும் விபத்து ஏற்படுத்தியவர் என 2 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே சாலை விதிமுறைகளை பின்பற்றி வாகனங்களை ஓட்டுகள் என தெரிவித்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொளக்காநத்தம் கிராமத்தில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆலத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் NK கர்ணன் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சேலம் சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரியில் சார்பில் சர்வதேச உலக அமைதி தினம் கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள OMCA அரங்கில் நடைபெற்ற இந்த கருத்துரை கூட்டத்தில் பிஷப் அருள் செல்வம் ராயப்பன், தமிழ்நாடு மாநில இமாம்கள் பேரவை உறுப்பினர் சபியுல்லா மற்றும் பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்த சகோதரி மகேஸ்வரி, இதனையடுத்து கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்த சகோதரி ராஜ்குமாரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சேலம் சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு நல்வழிப்படுத்தும் விதமாக கருத்துக்கள் எடுத்துரைத்தனர். சேலம் பெரியபுதூர் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆசிரமத்தில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. சேலம் அருகே உள்ள பெரியபுதூர் ஸ்ரீ பாலாஜி டிரஸ்ட் வெங்கடேச பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி முதல் வார சிறப்பு பூஜைகள் பக்த கோடிகள் ஆசிர்வாதத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முதல் சனிக்கிழமையை ஒட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் உற்சவருக்கு மங்கள பொருட்களை கொண்டு அதிகாலை முதலில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி அருகே புகழ்பெற்ற கணவாய்ப்பட்டி பெருமாள் கோயிலில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்தனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள புகழ்பெற்ற கணவாய்ப்பட்டி பெருமாள் கோயிலில் சிறப்பு அலங்காரத்தில் பெருமாளப்பன் சாமி காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் கிருஷ்ணகிரி, பர்கூர், தருமபுரி, காவிரிப்பட்டினம், சூளகிரி, ஓசூர் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் வருகை தந்து முடிக்காணிக்கை செலுத்தி அங்குள்ள குளத்தில் புனித நீராடி நெற்றியில் நாமமிட்டு பெருமாள் சுவாமியை வழிபட்டனர். வேலூர் கோஆப்டெக்ஸின் தீபாவளி விற்பனையை ஆட்சியர் தொடங்கி வைத்தார். வேலூரில் தீபம் கோஆப்டெக்ஸ் என்ற தமிழக அரசின் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை கலெக்டர் VR சுப்புலட்சுமி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். வாடிக்கையாளர்களின் மாறிவரும் ரசனைகளுக்கேற்ற புதிய ரகங்கள் மற்றும் டிசைனில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள துணி வகைகளை அனைத்திற்கும் 30% தள்ளுபடி தரப்படுவதாகவும் இவ்வாண்டு 2.70 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயித்து விற்பனையை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார். அதில் வேலூர் MLA கார்த்திகேயன், மேயர் சுஜாதா, மண்டல மேலாளர் நந்தகோபால், ரகம் மற்றும் பகிர்மான மேலாளர் ஞான பிரகாசம், தீபம் கோஆப்டெக்ஸ் மேலாளர் வசந்தி, பரந்தாமன் ஊழியர்கள், மக்கள் கலந்து கொண்டனர். குமரி மாவட்டத்திற்கு தமிழக கவர்னர் RN ரவி நாளை வருவதையொட்டி நாகர்கோயில் அரசு விருந்தினர் மாளிகையில் போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குமரி மாவட்டத்தில் தமிழக கவர்னர் RN ரவி நாளை செப்டம்பர் 22ஆம் தேதி மதியம் 1:30 மணியளவில் திருவட்டார் வெள்ளிமலை இந்து தர்ம வித்யாபீடம் சார்பில் நடக்கும் வித்யா ஜோதி பட்டமளிப்பு விழாவில் வருகை தந்து கலந்து கொள்கிறார். அதற்காக அவர் நாளை காலை விமானம் மூலம் தூத்துக்குடி வந்து அங்கிருந்து காரில் சாலை மார்க்கமாக நாகர்கோயில் அரசு விருந்தினர் மாளிகையில் ஓய்வெடுக்கிறார். பின்னர் அங்கிருந்து நிகழ்ச்சிக்கு சென்று திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொள்கிறார். இந்நிலையில் அவர் பங்கேற்கும் நாகர்கோயில் அரசு விருந்தினர் மாளிகையில் இன்று போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் தற்காப்புக்காக குற்றவாளி ஆல்வின் சுடப்பட்டார் என கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் இன்று சனிக்கிழமை மதியம் 12 மணியளவில் காவலர் குடும்பத்தினருக்கு நடைபெற்ற யோகா பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இந்த நிறைவு விழாவில் கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசியவர், ரவுடி ஆல்வின் ராஜ்குமார் என்ற காவலரை கத்தியால் தாக்கியதால் தற்காப்புக்காக ஆல்வின் சுடப்பட்டார் எனவும் தெரிவித்தார். சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் யார் யார் தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதை கண்காணித்து வருகிறோம் என கூறிய அவர், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அரியக்குடி திருவேங்கடமுடையான் ஆலயத்தில் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது அனைத்து மக்களாலும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவேங்கடமுடையான் ஆலயம். இந்த ஆலயத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக திருவேங்கடமுடையானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. மேலும் பக்தர்களுக்கு துளசி தீர்த்தமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. செங்கல்பட்டில் தசரா பண்டிகை அக்டோபர் 2ஆம் தேதி துவங்குவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டில் நவராத்திரி விழாவையொட்டி 136 ஆண்டுகளுக்கு மேலாக தசரா விழா நடைபெறுகிறது. இந்நிலையில் மைசூருக்கு நிகராக நடைபெறும் இந்த தசரா பண்டிகை செங்கல்பட்டு மக்களின் அடையாளமாகவே பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து சின்னம்மன் கோயில், ஓசூரம்மன் கோயில், அங்காளம்மன் கோயில், முத்து மாரியம்மன் கோவில், திரௌபதி அம்மன் கோவில் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட பகுதிகளில் அம்மன் சுவாமிகள் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி அக்டோபர் 2ஆம் தேதி துவங்கி 10 நாள் விழா கோலாகலமாக நடைபெறும். புதுக்கோட்டையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசினார். புதுக்கோட்டை மாவட்டம் களமாவூரில் 1,81,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டிடங்களை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் திறந்து வைத்தனர். விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 6,10,00,000 ரூபாய் மதிப்பில் பல்வேறு கட்டிடங்கள் மருத்துவத்துறையால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பாலம் பணிகள் போக்குவரத்து மாற்றம் குறித்து அமைச்சர் KN நேரு ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஜங்ஷன் ரயில்வே பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கான பணிகள் இன்னும் ஓரிரு நாளில் துவங்க உள்ளது என தெரிவித்தார். இந்நிலையில் எடமலைப்பட்டி புதூரிலிருந்து வரும் வாகனங்கள், சென்னையிலிருந்து திண்டுக்கல் செல்லும் வாகனங்கள், TVS டோல்கேட்டிலிருந்து காஜா நகர் பகுதிக்கு செல்ல வாகனங்கள் எந்த வழியில் செல்ல வேண்டும், அதற்காக அகலப்படுத்தும் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது என தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் ரூபாய் 6.41 கோடி செலவில் 20 புதிய மருத்துவ கட்டிடங்களை சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்து சிறப்புரை நடத்தினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் பல்வேறு புதிய கட்டிடங்கள் திறக்கும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் அருணா, சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன், சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு களமாவூர், காரையூர், ஆயங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 20க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை திறந்து வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் நைனாமலையில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் குவிந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில். குவலயவள்ளி தாயாருடன் மலை மீது அமர்ந்தபடி பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். மேலும் இந்த கோயிலுக்கு தமிழகம் முழுக்க பக்தர்கள் திரளாக வந்து போகிறார்கள். இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மலையில் உள்ள பெருமாளை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.